நேயர்களே, மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இன்றும் கூட கவிதையும் நானும் என்கின்ற தலைப்பில் எனது கவிதை தான் இங்கே நான் வாசிக்க இருக்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியானது ரொம்ப அற்புதமாக எடுத்து செல்ல வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. அதாவது என்னால் முடியும் பொழுதெல்லாம் என்னுடைய கவிதையை நான் வாசித்து இதில் நமது சேனலில் பகிர்ந்து கொள்கிறேன். அதைவிட எனது கவிதையை ஏஐயிடம் கொடுத்து அதை ஒரு இசையாகவும் நான் செய்து வைத்திருக்கிறேன். அன்பு நேயர்களே, தங்களுடைய மேலான கருத்துக்களை இங்கே இந்த நிகழ்ச்சியை கேட்டுவிட்டு பகிருங்கள். சில நிமிடங்கள் தான், வெறும் நிறைய நிமிடங்கள் தேவையில்லை, சில நிமிடங்கள் தான். இந்த சில நிமிடங்களில் எனது கவிதையை பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டு வாருங்கள், எனது இன்றைய கவிதையை பார்த்துவிடலாமா? ஒரு இளைப்பாறுதல் தான் இங்கே, ஒரு இளைப்பாறுதல் தான் இங்கே. எத்தனை வகை நிகழ்வுகள் நடந்தாலும் நமக்கான ஆறுதலாக உடனிருந்து பயணிக்கிறது. அந்த மரத்திற்கு மட்டும் என்ன வேறு வகையிலா இளைப்பாறுதல் கிடைத்துவிடப் போகிறது? கிளைகளை அசைத்து ஏதோ நம்மிடம் உள்ள குமுறலை கொட்டிவிட்டு தானே சில நிமிடங்கள் அசைவை நிறுத்திவிட்டு எனது உள்ள கிடக்கையை தெரிந்து கொள்ள ஆவலாகிறது. நானும் என் வயது முதிர்வை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு அதை கட்டி அணைத்து ஆறுதல் சொல்லி விடைபெற மனமில்லாமல் அதன் அடியில் இளைப்பாறுகிறேன். இங்கே யாருக்கும் யாரும் துணையின்றி தவிப்பதாக ஏன் புலம்புகிறீர்கள்? இங்கே அநியாயக்காரர்களின் கண்ணில் படாமல் 1000 மரங்கள் உங்களை அரவணைக்க மௌனமாக காத்திருக்கிறது. நீங்களோ இங்கே உணர்வற்ற மானிடர்களின் மடியில் ஆறுதல் தேடி சோர்கிறீர்கள். என்ன நேயர்களே, இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்பதை சொல்லுங்கள். இந்த கவிதை பற்றிய தங்களுடைய மேலான கருத்துக்களையும் பதிவிடுங்கள். தொடர்ந்து ஏஐ இந்த கவிதையை எப்படி அது அழகாக குரல் கொடுத்து வாசித்திருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி. இதோ ஏஐயுடைய அற்புதமான இசையில் இந்த கவிதை எப்படி வந்திருக்கிறது என்று பார்த்து விடலாமே. ஒரு இளைப்பாறுதல் தான் எத்தனை வகை நிகழ்வு நடந்தாலும் நமக்கான ஆறுதலாவுடன் இருந்து பயணிக்கிறது. அந்த மரத்திற்கு மட்டும் என்ன வேறு வகையிலா இளைப்பாறுதல் கிடைத்து விட போகிறது? கிளைகளை அசைத்து ஏதோ நம்மிடம் உள்ள குமுறலை கொட்டிவிட்டு தானே சில நிமிடங்கள் அசைவை நிறுத்திவிட்டு எனது உள்ள கிடக்கையே